அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவை விமர்சித்தவர்களுடன் கூட்டணி வைத்ததை அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருக்கு. இந்த கூட்டணியை எப்படி பாக்குறீங்க? இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னால் அதிமுக தொண்டர்களை இந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு கண்ணாகவும் இன்னொரு கண்ணாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரை ஒரு கண்ணாகவும் பார்க்கின்றவர் தான் அதிமுக. அப்பொழுது புரட்சி தலைவரையும் விமர்சனம் செய்துவிட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களை சிறை சென்றவர், தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி என்று விமர்சனம் பண்ண கட்சி கூட போயிட்டு கூட்டணி வைப்பதற்கு அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா, ஒத்துக்கொள்வார்களா, இது ஏற்புடையதா என்பதை மக்கள் அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இது பொருந்தா கூட்டணி, இயற்கைக்கு முரணான கூட்டணி. இன்னொன்னு, நேற்று செய்தியாளர் சந்திப்பில் கொலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோன்ற வார்த்தையும் அவர் பயன்படுத்தியிருக்காரு அமித்ஷா. இதை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு? அது எடப்பாடி பழனிசாமி முழுமையே தேன்னு வாய் தரல. அவரு இது பேசவே இல்லையே, அமைதியா உட்காந்துருக்காரு. பக்கத்துல என்ன விமர்சனம் பண்ணார்? விமர்சனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் இருக்கு. நாங்களும் விமர்சனம் பண்றோம், அளவுகோல் இருக்கு. பர்சனலா மேலாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னென்ன விமர்சனம் பண்ணாங்க? சாதாரண விமர்சனமா? புரட்சி தலைவர் அம்மாவை பண்ணாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பண்ணாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு கூனி குறுகி அவர் பக்கத்தில் உட்காருகிறார்களே, தொண்டர்கள்லாம் இதை எவ்வளவு வேதனையோட பார்ப்பாங்க. அதனால அவர்கள் கட்சியில் தலையிடுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இருந்த போதிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான கூட்டணி, தமிழர் மக்களுக்கு எதிரான கூட்டணி.